ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதில் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரே புலம்பல்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் இருக்காங்களே, அவங்க இன்னைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் அவங்க நாட்டு சம்பந்தமாக வெளியே மற்ற நாடுகளோட டீல் பண்ணக்கூடியவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க மானவ மரியாதை எல்லாமே போச்சு. இந்த நெத்தன்யாகு தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக போடக்கூடிய சண்டையில இப்ப யூதர்கள்னாவே எல்லாரும் கேவலமா பேசுறாங்க, இஸ்ரேல்னாவே மோசமான நாடுன்னு பேசுறாங்க. எல்லாத்துக்கும் மேல முதல்ல நாங்க ஒரு செய்தி சொல்லுவோம், அந்த செய்தி தான் மற்ற நாடுகள்லாம் நம்புவாங்க, எங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. நாங்கள் பார்த்தா உளவுத்துறையிலையும் சிறந்தவங்களாக இருந்தோம், அதே மாதிரி பார்த்தா ஆயுதங்களையும் சிறந்தவங்களாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா எங்களை எப்படி கூப்பிட்றாங்கன்னா, பதிலை சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி கூப்பிட்றாங்க. எங்களுடைய தூதரகத்தை சேர்ந்தவங்க மற்ற நாடுகளில் இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் மரியாதையே போச்சு அப்படிங்கிறாங்க. இது கேட்கறதுக்கே நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா தூதரகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டிலையுமே இருப்பாங்க. இப்போ இந்தியாவிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, பாலஸ்தீனத்தை சேர்ந்த தூதரகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க நாட்டுடைய ஒரு பிரதிநிதியாக இவங்க இங்கே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காலையும் எல்லா நாட்டை சேர்ந்தவங்களுடைய தூதரகத்துக்கும் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கே மரியாதை இல்லாமல் போச்சுங்கிறாங்க. முதல்னா அப்படிப்பட்ட நாட்டுடைய தூதரகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்துட்டு இருந்த இடத்துல அவங்கள இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாவோ இல்லை காசா விஷயத்துல இப்படி அநியாயம் பண்றீங்க, நாங்க எங்க நாட்டிலேருந்து கண்டிக்கிறோம், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தூதரகத்திலேருந்து பதில் சொல்லிட்டு போங்கிறாங்க. வேற வழியே இல்லாம இஸ்ரேலுடைய தூதரகத்தை சேர்ந்தவங்கலாம் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்க, ஐரோப்பிய நாடுகளில் இன்னும் பல நாடுகளில் போய் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கு. எங்களுக்குன்னு இருந்த மரியாதையே போச்சு. முதல்ல அந்த மீடியாவை வச்சுதான் நாங்க சொல்றத இந்த உலகம் நம்பிட்டு இருந்துச்சு, இனி எங்களை நம்புறதுக்கே ஆள் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காரு. அதுதான் உண்மையும் கூட. முன்னாடிலாம் இவங்க சொல்றத அப்படியே நம்புவாங்க. முதல்ல 60 லட்சம் யூதர்களை கொன்னாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையானே யாருக்குமே தெரியாது. முதல்ல 60 லட்சம் யூதர்கள் இருந்தாங்களானே யாருக்குமே தெரியாது. இவங்களா ஒரு கணக்கை போட்டாங்க, எல்லாரும் நம்பினாங்க. ஆனா ஹிட்லர் செஞ்சாரானா செஞ்சாரு, அவர் செஞ்சது உண்மைதான், அவங்க செஞ்சது தப்பு தான், எல்லாமே ஓகே. ஆனா உண்மையாலுமே அந்த கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களா கட்டவிழ்த்து விடக்கூடிய விஷயம்தான். அங்க பசி இருந்துச்சு, பட்னி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு தான். ஆனா இவங்க சொல்ற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி இப்ப இவங்க காசாக்குள்ள செஞ்சாங்களே, அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே யூஸ் பண்ணி அதவே இந்த உலகத்துக்கு முன்னாடி காமிச்சு பரிதாபத்துடைய அந்த அனுதாபத்துக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகமே இவங்களை அப்பாவின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுட்டு, எங்களை மாதிரி அநியாயமாக தண்டிக்கப்பட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகத்துல இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிறதே யூதர்கள் தான். பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபுல்லாக ரூல் பண்ணுறதே யார், யூதர்கள் மட்டும்தான். அவங்க தான் பார்த்தா எல்லா ஹையஸ்ட் பிஸ்னஸும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, நிறைய பொருட்கள் கூட அவங்களுடைய கம்பெனிலேருந்து தான் இங்கே வருது. நிறைய விஷயங்கள் யூதர்களுக்கு சொந்தமானனால தான் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, யூதர்கள் பாலஸ்தீனத்துக்குள்ளே இடத்தை வாங்கி போட்டாங்க, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடனை கொடுத்தாங்க. இந்த ரெண்டையும் தான் செஞ்சாங்க முதல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தவே பிடிச்சிட்டாங்க. அத்தனையும் செஞ்ச போது கூட இந்த உலகம் அவர்களை கண்டுகொள்ளல. ஆனா இந்த தடவை காசால இவங்க பண்ணக்கூடிய அநியாயத்துக்கு அது 1.25 வருஷம் கழிச்சு இப்ப இந்த 1 மாசமா இவங்க பண்றாங்க பாருங்க, சாப்பாடு போடாம கொடுக்கக்கூடிய தண்டனை. அந்த தண்டனையில தான் இப்ப இவங்களுடைய பேரும் சேர்ந்து கெட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் புலம்பி தவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் முன்னாள் பிரதமர் எஹூட் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும் போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் நாட்டுக்குள்ள ஒரு பக்கம் நெத்தன்யா அவர் பார்த்தீங்கன்னா பிரதமர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராணுவ தளபதி, இவங்க 2 பேர் அந்த போர் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய மோதலுக்குள்ள வந்துட்டாங்க. ராணுவ தளபதி என்ன சொல்றாருன்னா, ராணுவம் இறந்து கொண்டு இருக்கு, இனி நீங்க ராணுவம் என்ன பண்ண முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது, போரை நிறுத்தலாங்கிறாரு. ஆனா நெத்தன்யா, எனக்கு ஆட்சி பறி போயிடும், போரை நிறுத்த முடியாதுங்கிறாங்க. இவங்க 2 பேருடைய சண்டையில இப்ப ராணுவம் என்ன ஆயிடுச்சு, பலிகேடாயிருச்சு. ராணுவமே அழியும் போது கண்டிப்பா போர்ல நம்ம நிச்சயமாக நஷ்டத்தை மட்டும் தான் தழுவோம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிரான்ஸ் அநியாயக்காரங்க, யூரோப் அநியாயக்காரங்கன்னு சொல்றீங்க. முதல்ல அவங்களாம் ஒன்றும் அநியாயக்காரங்க கிடையாது. அதே மாதிரி யூதர்களுக்கு எதிர்ப்பானவங்கன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி அவங்க மேல பழிய போட்டு உங்களை நல்லவங்களா காமிச்சிக்காதீங்க. உண்மையாலுமே பிரான்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரிஸ் ஆகட்டும், யாருமே யூதர்களுக்கு எதிரானவங்க கிடையாது, இஸ்ரேலுக்கு எதிரானவங்க கிடையாது. நாம செய்யக்கூடிய காரியத்தின் காரணமாகத்தான் இப்ப என்ன ஆயிடுச்சு, பாலஸ்தீனத்துக்கு அவங்க ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நாம அக்டோபர் 7 காரணமாக வச்சு ஆரம்பித்தோம். உண்மையாலுமே அக்டோபர் 7 அவங்க நம்மளை தாக்குனது பெரிய தப்பு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவரை பொறுத்தளவுக்கு அது பெரிய தப்பு தான், அப்படி தாக்குனது தப்பு தான். ஆனால் இப்போ நீங்கள் செய்கிறது அதோட பெரிய தப்பு. இது அவங்கள நாசமாக்கல, நம்மளையும் சேர்த்து நாசமாக்குது அப்படிங்கிறாரு. அவரை பொறுத்தளவுக்கு அவர் நாடு
பின்தங்கி போகுது, யூதர்கள் கஷ்டப்படுறாங்கிறதுக்காக தான் இதையும் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் செய்கிறதும் பெரிய தப்பு தாங்கிறதே அதுக்காக தான் வந்து சுட்டி காட்டுறாரு. நீங்கள் இன்னும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய பேரும் வந்து கெட்டு போயிடும். நமக்கு இப்போதைக்கு அமெரிக்கா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு வேற யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பகைக்க போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பக்கம் ஏமன், இன்னொரு பக்கம் ஈரானையும் நம்ம தூண்டி விட்டுட்டோம். ஈரானும் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ வேணால் நமக்கு வந்து ஒரு ஆபத்து ஏமன் வழியாகவும் ஈரான் வழியாகவும் வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. இப்போதைக்கு வந்து வாரத்துக்கு 2 தடவையாவது ஏமன்லேருந்து வான் தாக்குதல் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய பெண்குறியின் விமான நிலையமே ஒரு வழியாயிருச்சு. உங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபா துறைமுகமே போச்சு, ஈரட் துறைமுகமே போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமான நிலையமே ஒரு வழியாயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த போர் எந்த விதத்திலையும் வெற்றியான போர் கிடையாது, வெறும் தோல்வியை தரக்கூடிய போர் தான். நீங்கள் ஒரு இலக்குகளை கூட அடையவே இல்லை. 3 விஷயம் சொன்னீங்க, நாங்கள் பிணை கைதிகளை மீட்டுட்டு வருவோம்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் மீட்டுட்டு வரல. இன்னைக்கு அவங்க எலும்பும் தோலுமா இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிணை கைதி என்ன பண்ணியிருந்தாருன்னா உட்காந்துருப்பாரு, பங்கருக்குள்ளே உட்காந்துருப்பாரு. உட்காந்துட்டு என்ன பண்ணுவார், கை நீட்டி ஏதோ வாங்குறாரு, உணவு மாதிரி ஏதோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், வாங்குறாங்க. ஆனால் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா காசாவுடைய போராளிகள் கொடுக்குறாங்க. அவங்க முகத்தை காட்டல, அவங்களுடைய ஒரு பாதி கை மட்டும் தெரியுது. இப்போ அந்த இமேஜை போட்டுட்டு உங்கள் பிணை கைதிகள் இப்போ எப்படி எலும்பும் தோலுமா இருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு காரணம் நீங்கள் ட்ரக்குகளை உள்ள விடாமல் திருடுறதுனால தான். அதனால் நீங்கள் எங்கள் மக்களுக்கு உணவு கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே பிணை கைதிகளை கொடுக்க முடியும், இல்லாட்டினா கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, நேற்று காசாலேருந்து வெளியிட்டிருந்தாங்க. உடனே அதை தான் மேற்கோள் காட்டி நெத்தன்யாஹூ என்ன சொல்லிட்டாருன்னா, அங்கே பட்னியாக இருக்கிறதே நம்ம பிணை கைதி மட்டும்தான், அங்கே பொதுமக்கள்லாம் யாரும் பட்னியாக இல்லை, அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் நல்லா தின்னுட்டு தான் இருக்காங்க, அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரக்குகளையெல்லாம் வந்து திருடி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னனால இன்றைக்கி மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க நீங்கள் இப்படி சித்தரிப்பீங்கன்னு தெரியும், ஆனால் எங்களுடைய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு குழந்தைகள் எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் முதல்ல அதை தான் ரிலீஸ் பண்ணோம். 2வதாக பிணை கைதியவே நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெய்லியும் பார்த்தாவே தெரியும், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகளை விட அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நாங்கள் பிணை கைதிகளை வந்து எங்களுக்கு சரிசமமாக தான் நடத்துவோம், எங்களுக்கு இஸ்லாம் அதை தான் சொல்லியிருக்கு, நாங்கள் சாப்பிட்றத அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், எங்களுக்கே சாப்பாடு இல்லாட்டினா நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்வியும் கூட தான். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், பிணை கைதியை சாப்பிடாமல் போட்டு கொல்றதுனால இவங்களுக்கு லாபம் இல்லை, அப்படி கொல்றதுக்கு தூக்கிட்டு வரல, இவங்க வந்து தூக்கிட்டு வந்ததே இவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக தான். அதனால் அவ்வளோ சீக்கிரமாக பிணை கைதியை வந்து வேணும்லாம் இந்த மாதிரி வந்து காசால இருக்கக்கூடிய போராளிகள் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி அந்த தகவல் வந்ததும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எஹூத் பராக் வந்து சொல்லி வச்சிருக்காரு, என்ன இப்படிலாம் வந்து இன்னும் கூடவா நீங்கள் போர் நிறுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அப்படியே நம்ம அங்கேருந்து வந்து காசாக்குள்ளே போயிட்டோம்னா, இன்றைக்கி வந்து கான் யூனிஸ் பகுதியில் தொடர்ச்சியாக 3 மெர்குவாக்களை என்ன பண்ணியிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. யாசின் 105 வச்சு இன்னும் கையேறி குண்டுகளை வைத்து தாக்குதல் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அங்கேயும் தாக்குதல் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் மறுபடியும் நெத்தன்யாஹூ இன்னைக்கு வந்து அதிகமான ஃபோர்ஸை வந்து காசாக்குள்ளே அனுப்புறதாக சொல்லிட்டு இருக்கான். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.